इयं सीता मम सुता सहधर्मचरीतव பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. இது வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் சீதா கல்யாணத்தின் போது வரும் ஸ்லோகம். ஜனகன் சீதையை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அதே திருக்கல்யாணத்தை புதுக்கோட்டையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துவார் என்னும் கிராமத்தில் கோதண்டராம சுவாமி கோயிலில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம். நாம் சென்றவன் இங்கே சீதா கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். சீதைக்கும் ராமனுக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டதே. இப்ப என்ன கலியுகத்தில் திருமணம்? 2 பயன்கள். ஒன்று, அவர்களுக்கு நடந்தால் மறுபடியும் நடந்தால் அது லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கும். இரண்டாவது, அவர்கள் கல்யாணத்தை பார்த்து அவர்கள் எப்படி மனம் உருவித்து வாழ்கிறார்கள் தெரிந்து அதை போல் நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம் இல்ல திருமணமும் அதே போல நடக்க வேண்டும். மங்கள காரியங்கள் சிறப்பாக எங்கும் நிறைய வேண்டும். அதற்காகவும் சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். இன்று இந்த திருக்கோயிலில் ரொம்ப ஆச்சரியமான சீதா கல்யாண உற்சவம் நடந்தது. கூட சிறப்பம்சம்னு சொல்லணும்னால் ரொம்ப நேரம் நடந்தது. நாமும் ரொம்ப நேரம் பார்க்கணும் தான். ஆனா நமக்கு அவ்வளவு நேரம் இவ்விடத்தில் இல்லை. அதனால முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். மாலை மாற்றல். இது சீதனுடைய மாலை ஒரு சுவாமி, ராமனுடைய மாலையை மற்றொரு சுவாமி. அப்படி மாலையை கழட்டி கையில் வைத்துக் கொண்டு ஆடி ஆடி அகங்கரைந்து தேட்டரும் திரள் தேனினை தென் அரங்கனை திருமாதுரில் வாட்டமிழ் மலமானை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அயர்ந்தலை தயர் வைதும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அதுதானும் கண்டையனாவதேன்னு பாசம். தென் அரங்கனை நினைத்து நினைத்து ஆட்டமேவி இப்படி ஆடி அப்படி ஆடி கால்களை இப்படி வைத்து ஒத்தருக்கொத்தர் மாலையை மாற்றிக்கொண்டு இந்த மாலை அவர் கைக்கு, அந்த மாலை இவர் கைக்கு என்று போய் ராமனுடைய மாலை சீதையின் தோள்களுக்கு, சீதையினுடைய மாலை ராமனுடைய தோள்களுக்கு என்று மாலமாற்றல் நடந்தது. ஊஞ்சல் உற்சவம், டோலை டோலைன்னு சொல்லுகிற முன்பு அதை போல ராமனும் சீதைக்குமாக ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. பக்கத்தில் அமர்ந்து வலதுபுறம் இடதுபுறம் போவதும் உண்டு, முன்னும் பின்னும் போவதும் உண்டு. ஸ்ரீனிவாச பெருமான் திருமலையப்பனிடத்திலே எத்தனை நாள் ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் சேவிச்சிருக்கும். இதோ பிடிசுத்தல் உற்சவம். கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படியே தானே. அதாவது பிள்ளையும் மணப்பெண்ணையும் அமர்த்தி வைத்து அவர்களுக்கு பிடிசுற்றி போடுதல். அதுக்கப்புறம் திருஷ்டி தோஷம் கழியணுங்கிறதுக்காக ஹாரத்தி எடுக்கிறார்கள். இதோ பெருமான் பிராட்டி திருக்கல்யாணத்துக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கும் சீர்வரிசைகள். அது முறுக்கா இருக்கட்டும் அல்லது பருப்பு தேங்காய் உருண்டையா இருக்கட்டும், கல்யாணத்துக்குன்னு சீர்வரிசை. நல்ல பட்டு புடவை, பட்டு வேட்டி, மயில்கண் வேட்டி, அதுக்கு போட வேண்டிய தங்க செயின்லாம் போட வேண்டாமா? மோதிரம் போடணும், ஒட்டியானம் போடணும், தங்க சங்கிலிகள்லாம் போடணும். தொங்கர சங்கிலி, கழுத்தொட்டின சங்கிலி, கழுத்தொட்டின அட்டிகை, இடுப்புல போட வேண்டிய ஒட்டியானம், எல்லாம் ஆபரண வகைகள். எத்தனை புடவை ஜனக்கர் வாங்கி கொடுத்துருக்கிறோம், நம்மாலி என்ற அளவுக்கு வாங்கணும். அதே போல ஆபரணத்தை போல சீர்வரிசை. உண்ணுவதற்கு அவா ஒண்ணு சாப்பிட போறது இல்லை. திருக்கல்யாணம் பேர் வச்சிருந்து நம்ம நல்லா சாப்பிட போறோம். அதுக்காகத்தான் சீர்வரிசைகள் அதெல்லாம் சேவிச்சிடும். இது அம்மி மிதிப்பதற்காக அம்மி. எப்படி பெருமாளும் பிராட்டி அம்மி மிதிப்பா? திருவடி காலை எடுத்து அம்மியில வைக்கிறது தானே அம்மி மிதித்தல். அதுக்காக என்ன பண்றா பாருங்க, பெருமானுடைய திருவடி அது ஷட்டாரி தானே, அதானே பாதுகை. அதனால ஷட்டாரியை கொண்டு வந்து அம்மிக்கு சாய் சொல்றா. அப்படின்னா பெருமாள் பிராட்டி அதுல கால் வச்சுட்டார்கள், திருவடி அம்மி மிதித்தார்கள் அர்த்தம். அடுத்து பொறிமுகன் அட்டக்கனாக்கண்டேன் தோழினான். அதாவது மைத்திரனோடு சேர்ந்து செய்ய வேண்டியது லாஜஹோமம்னு சொல்லுவார்கள். அந்த பொறி இடப்படுகிறது. இதோ திருமங்கல்யம், அழகான மஞ்சள் படுத்தப்பட்ட தேங்காய்கள். திருமங்கல்யத்தை எல்லா பெருமக்களிடத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டு இதோ மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பந்துனாமி சுபகே தொஞ்சீவ சரதசதம். 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவளுக்கு 100 வருஷம் தங்களுக்கா இருக்க போறது இல்ல, நம்ம ரட்சிப்பதற்காக, லோக ரட்சணத்துக்காக இதோ இந்த தாலியை கட்டுகிறேன். அதே போல கைத்தலம்பட்ட கனா கண்டது, கையிலே அழகான காப்பு நான் கட்ட கனா கண்டது, தீபலம் செய்ய கனா கண்டது, அம்மி விதிக்க கனா கண்டது என்னும் திருக்கல்யாண உற்சவத்தில் அனைத்தையும் வெகு நிதானமாக சேவித்துக் கொண்டோம். கல்யாணமான பிற்பாடு இதோ சீதையும் ராமனுமாக செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும்
அனைவரும் இன்புற்றிருக்க எப்போதும் அனுகிரகித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராமனுக்கும் சீதைக்கும் மங்களம் மங்களம் மங்களம். அனைவர் இல்லத்திலும் எப்போதும் திருக்கல்யாணங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனந்த வாழ்க்கை கிட்டட்டும் என்று இந்த நாளில் பிரார்த்தித்துக் கொண்டு, இப்படி இருக்கக்கூடிய ராமன் ஒரு நாளும் உறுதி கைவிட மாட்டான். சுக்ரீவனிடத்தே உறுதி கொள்கிறான், விபீஷணனை ரட்சித்தே தீருவோம். அதைத்தான் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 18வது சர்க்கம் 2 ஸ்லோகங்கள் பார்த்தாகிவிட்டது. இப்ப 3வது ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாமி ஏதத் விரதம் மம. இது என் விரதம். இப்ப கல்யாண உற்சவத்தின் போது காப்பு கட்டுகிறார், கங்கணம் கட்டுறத பார்த்தோமோ இல்லையோ சுவாமி, இந்த வேலையில அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கார் அப்படின்னா என்ன? முடிக்காட்டா விடமாட்டார்னு அர்த்தம் தானே. ஒரு வேலை எடுத்தா முடிக்காமல் விடமாட்டார், எடுத்த சங்கல்பத்தை முடித்தே தீருவார். அதைத்தான் ராமன் இப்ப உறுதி கூறுகிறார். ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம், இது என்னுடைய சத்திய பிரதிஜை, இதிலிருந்து ஒரு நாளும் மாறமாட்டேன். என்ன பிரதிஜையா? சக்ருதேவ பிரபன்னாய, என் திருவடிகளில் ஒரு தடவை சரணம்னு சொல்லியிருந்தால், சக்ருத்துனால் ஒரு முறைன்னு அர்த்தம், ஒரே ஒரு முறை சரணம்னு கூறியிருந்தால், வாய் வார்த்தையா சொல்லியிருந்தா போதும். சரண வரணவா இயம் யோதிதா நபவதி பதசாபி தீபூர்விகா. கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். சரணம் சரணம்ங்கிறது நாக்கு புறனுடுமா? சரணம் இது வச்சோபி மேனோதியாது வரத தவகவி பிரசாதாதிருத்தே என்ன அந்த சுவாமியே சாதிக்கிறார். நாக்கு புரண்டு சரணம்ங்கிற சொல்லு வாயில வரணும்னால் அதுவும் அவனது இன்னருளே, அவன் அனுகிரகித்தாத்தானே அதுவும் கிட்டும். நமக்கான எண்ணம் வந்துருமான்னா அவர் தான் அந்த எண்ணத்தை நமக்கு ஊட்டுகிறார். ஒரு சின்ன ஆசை நம்ம கிட்ட இருந்ததுனால் மத்த எல்லாத்தையும் பெருமாள் தான் நடத்தின்னு போகிறார். அப்ப நாம சரணம்னு சொல்லிட்டோம், வாய் வார்த்தையா சொன்னால் உளமாற கூட இல்லை, நெஞ்சில தோற்றி கூட இல்லை. அதனாலதான் ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னு பார்த்தோம். ஏமாத்துறதுக்காக சொன்னா கூட சரி, உள்ளத்துல பட்டு கூட சொல்லாட்டாலும் பரவாயில்ல, வாய் வார்த்தையா சரணம்னு ஒரே ஒரு தடவை, பல தடவை, ஒரு தடவை. சக்ருதேவ, இந்த சக்ருதேவங்கிறதுக்கு பல பொருள் உண்டு. சக்ருதேவன்னா சடக்கென கூறத்தாழ்வான் அப்படின்னு தான் அர்த்தம் சொன்னார். சக்ருதேவன்னா ஒரு முறை, ஒரு முறை மட்டும்தான் பண்ண வேண்டும். இல்ல சக்ருதேவனால் எத்தனை தடவை பண்ணாலும், நாம பண்ணிருக்கிற பாபத்துக்கும் கிடைக்க போற வைகுந்தத்துக்கும் எத்தனை தடவை சரணம்னு சொன்னாலும் அது ஒரு தரத்துக்கு தான் சமம். அவர் பண்ணிருக்கிற உபகாரத்துக்கு எத்தனை நாள் நாம் போய் உதவி பண்ணாலும் ஒண்ணுமில்ல சாமி, அல்பம் அப்படிங்கிறோம் இல்லையோ. அதை போல நாம எத்தனை சரணம் சரணம்னு சொன்னாலும் அவர் நமக்கு பண்ண போற நன்மையோட ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு முறைதான். சக்ருதேவ பிரபன்னாய, பிரபத்தி, பிரபத்தி அனுட்டிக்கிற சரணாகதனை சொல்றார். அப்படி சரணம்னு சொன்னவனை குறித்து சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி, நான் உன்னையே எதிர்நோக்கி இருக்கிறேன், உன்னுடைய சொத்தாக இருக்கிறேன், நீதான் எனக்கு அனைத்தும். இதிச்ச தவாஸ்மி திச்ச என்று ராமனை மட்டும் இல்லையா, ராமனோட சேர்த்து சீதையும் தவாஸ்மி திச்ச சான்னு சொன்ன சீதையும் சேர்த்து உன்னையும் பிராட்டியான சீதைக்குமே அடிமையாக இருக்கிறேன் என்று எவன் இறைஞ்சுகிறானோ தவாஸ்மி திச்ச யாச்சதே, இப்படிப்பட்ட சர்வபூதேப்யா அபயம் ததாமி, அப்படிப்பட்ட சரணாகதனுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும், சர்வபூதேபியான எல்லாரிடத்திலிருந்தும் யாராலும் அவனுக்கு ஒரு பயம் இல்லாத படிக்கு அபயம் ததாமி, நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன். அபயம் சர்வபூதேபியா பூசத்தாயாம்னு தாத்து. அதுல பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகத்துல அர்த்தம் சாதித்தார். எல்லாரிடத்திலிருந்தா யார் தெரியுமோ, தன்னையும் சேர்த்து விட்டார். சரணம் ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு மற்ற பேரிடத்திலிருந்து ஆபத்து வராமல் தடுக்கிறேன், அது மட்டும் பொருள் இல்லையா, என்னிடத்திலிருந்து அவனுக்கு அப்புறம் ஆபத்து கிடையாது. ஏன்னா இவன் பாபங்களை பார்த்து நானே தண்டனை கொடுக்கலாமே, மாட்டேன். என்னிடத்திலிருந்தும் அவனுக்கு அபயம் அளித்து விட்டேன். அப்ப எல்லாரிடத்திலிருந்து ஆம்னஸ்டி சொல்ற பாருங்க, இனிமே யாரிடத்திலிருந்து ஒரு ஆபத்து அவனுக்கு கிடையாது. அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம, இது நான் எடுத்துக் கொண்டிருக்கும் உறுதி என்று ராமன் சொல்றதுதான் ஆச்சரியமான 3வது ஸ்லோகம். ஆண்டாளுடைய பாசுரம். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்னே. அன்று கொல்லை அரக்கியை, அதாவது கீழே சூர்பனகனுடைய காது மூக்கறுத்தார் ராமன், மூக்கறிந்திட்ட குமரனார் சொல், அந்த ராமன் சொல்லியிருக்கிற சொல்லுதான் இந்த சொல். இந்த சொல்லு உலகத்துல பொய்யா எடுத்தினால் எந்த பக்தனுக்கு அப்புறம் நம்பிக்கையே இருக்காது.
அப்ப ராமன் வார்த்தை உண்மையாகத்தான் ஆகும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே என்று சொன்னவர் அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத்வதம் மம ஆனயேனம் ஹரிஷ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். இப்படி 3 ஸ்லோகங்கள் மித்ரபாவேன சம்பிராப்தம் முதல்லயே பார்த்துட்டோம். பிசாச்சான் தானவான் யக்ஷான் 2வது ஸ்லோகம், சகிருதேவ பிரபன்னாய 3வது ஸ்லோகம். இந்த சகிருதேவ பிரபன்னாய தான் ராமச்சரம ஸ்லோகம். கிருஷ்ணச்சரம ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய. ரொம்ப ஆச்சரியமா பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானம் 300 சாதிக்கிறார். ராமன் கையில என்ன வச்சிருக்கார்? வில். அபிஷிக்த க்ஷத்ரியன், க்ஷத்ரியன் ராஜா சக்கரவர்த்தி வில் வச்சிருக்கார். வில் பிடித்தவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது! அங்கே சாட்ட பிடிச்சிருக்கிறவன் சொல்ல வார்த்தை கிருஷ்ணச்சரம ஸ்லோகம். இது வில் பிடித்தவன் சொன்னது. இது பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிறவன் சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை. அங்கே பட்டாபிஷேகத்தை இழந்த எதுகுலத்தில் பிறந்த கண்ணன் சொன்ன வார்த்தை. இங்கே கல்லில் அமர்ந்து கொண்டு அசைக்க மாட்டாமல் சொன்னது. அங்கே தேர் மேல சொன்ன வார்த்தை. தேருக்கு மேலேந்தே சொன்னார், ஓடினா வார்த்தை போனாலும் போயிடலாம். இங்க சொல்றது நான் விடமாட்டேன், நத்தியஜேயம், நான் என்னுடைய சரணாகத்தான விடமாட்டேன். ஆனா அங்க கண்ணன் சொல்றது நீ பற்று, மாமேகம் சரணம் பிரஜ, நீ பற்றுன்னு கண்ணன் சொல்றார். நான் விடமாட்டேன்னு ராமன் சொல்றார். நமக்கு எதுல நம்பிக்கை வரும்? நம்ம எதையான ஒண்ணு பண்ணுன்னு சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம். பெருமாளா பண்றேன்னு சொன்னாலும் நம்புவோமே தவிர, ராமன் பார்த்து நான் விடேங்கிறார், நம்பிக்கை வருது. கண்ணன் நீ பற்றுங்கிறார், அப்ப நமக்கு நம்பிக்கைப்படுறது. கண்ணன் சொன்னார் உன் தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு வா, ராமன் சொல்றார் தோஷத்தோடையே வா, அப்படி இருந்து மேற்கொள்ளுகிறேன். இப்படி பெரிய வித்தியாசம் எடுத்துக்கும். கடைசியாக சுக்ரீவனை சமாதானப்படுத்திட்டார். அப்புறம் சொல்றார் ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா. ஹே சுக்ரீவனே, குரங்கு கூட்ட தலைவனே, போ, இனி நிற்க வேண்டாம். ஏற்கனவே பதைத்துக் கொண்டிருப்பான் விபீஷணன், போய் அவனை சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு வா. ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா, நான் அவனுக்கு அபயம் அளித்து விட்டேன், போ. போறதுக்குள்ளே சுக்ரீவன் எழுந்துட்டார் போறேன்னுட்டு ராமன் சட்டுன்னு தடுத்து, நீ இங்கேருந்து போறதுக்குள்ளே இப்ப நம்ம ஒரு 15 நிமிஷமாவான்னு பேசிட்டு இருந்திருப்போம். நீ போவதற்குள் ஒருவேளை ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தால், விபீஷணன் மட்டுமில்லை ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தால், விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம், அப்ப திரும்ப என்னோட பேச வந்துடாதே. ராமா, இத்தனை நேரம் நாம விபீஷணனை பத்தி தான் பேசியிருக்கோம். அங்க திரும்பி போய் பார்த்தா ராவணனே நிற்கிறார், இவரை ஏத்துக்க கூடாதுன்னு வராதே, திரும்ப வராதே. விபீஷணன் வந்திருந்தா எனக்கு மகிழ்ச்சி, ராவணன் வந்திருந்தா மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா விபீஷணன் வந்தா 4 பேருக்கு வாழ்ச்சி, 4 பேரோட தான் அவர் வந்திருக்கார். ராவணன் வந்தா ஊருக்கே வாழ்ச்சி, ராட்சச குலமே பிழைத்து போகும் என்று ராமன் கூறினார். ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். பார்த்த ஆச்சரியப்பட்டான் சுக்ரீவன். ராமஸ்ய தூவச ஸ்ருத்வா சுக்ரீவ ப்ளவகேஸ்வர பிரத்யபாஷத காகுத்ஸ்தம் கிமத்ர சித்தம் தர்மஜ்ஞ. ராமா, உன் குலத்தில் பிறந்த உன் பெரியவை, உனக்கு இருக்கிற பெருமைக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ இப்படி பண்ணுவியான்னு ஆச்சரியப்பட்டேன், நீ இப்படி பண்றதுதான் உனக்கு சரி என்று கூறினவன் சட்டுன்னு மனசு மாறிவிட்டான். அப்ப ராமன்ட்ட பிரார்த்திக்கிறான், தஸ்மா க்ஷிப்ரம் சக அஸ்மாபிஸ் துல்லியோ பவது ராகவ. இவ்வளவு நாள் எங்க மொத்த பேரிடத்திலும் எத்தனை அன்பு பொழிஞ்சிருப்பாயோ அது அத்தனையும் அவன் உறுத்தனத்திலே காட்டு என்றான். போனான், அழைத்து வந்தான். விபீஷன் ராமன் திருவடிகளை பற்றினான். அனைத்தையும் துறந்தேன், ஏ தேவா, நின் கடல் சேவிக்க வந்தனன், உன் திருவடிகளையே பற்ற வந்தேன். ராமன் அப்ப சொல்றார், இதோ உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்கிறேன். அப்ப அவன் திரும்ப சொல்றான், அதை கேட்டு நான் வரவில்லை. இளையர் கவித்த மௌடி என்னையும் கவித்தி, களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மௌடி என்னையும் கவித்தி. சித்திரகூடத்தில் உன் திருவடிகளை பரதன் தலைக்கு அணியாக சூட்டினாய், அதை போல் தலை குனிகிறேன். உன் திருவடிகளை எடுத்து என் தலையில் வைன்னு சொல்ல ராமனும் வைத்தான். இந்த வாரக்கடைசி முழுக்க ராமன் திருவடிகளும் விபீஷணன் தலையும் சேர்ந்து இருக்கட்டும். மேல சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். துவார் கோதண்டராம சுவாமி இடத்தில் விடை பெற்று புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு. மே